ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட் நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட தங்கச்சிக்கும் என்னென்ன ஒற்றுமை, சுத்தமாக அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கேரக்டரே வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் அதில் வந்துட்டு காட்டுறாங்க. ஏர் கோஸ்டஸாக ஒரு பொண்ணு வந்துட்டு பவுலை வந்து ஹீட் பண்ணி நூடுல்ஸ் போய் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னா சேர்மன் இருக்காரு. அந்த ஏர்லைன்ஸை வந்துட்டு லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணியிருப்பாரு. நம்மளோட கம்பெனி வந்துட்டு நிறைய வந்து லாபம் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் வந்து சேர்மன் வச்சுக்கலாம். அவருக்கு வந்து 2 பசங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும். ஸோ வந்துட்டு டேரி, இவ பேர் வந்துட்டு டேரி. ஸோ அவன் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து சூப் வந்து கேட்டிருப்பாளா. ஸோ வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கேட்டுமே அவன் கை வந்து சுட்டுக்கும் போல, என்ன நினச்சிட்டு இருக்கேன், பவுலை யாராச்சும் ஹீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பால. அதுக்கு அந்த பொண்ணு வந்து சாரி மேடம், நம்மளோட ஏர்லைன்ஸில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர் வந்துட்டு ஃபுட் கேட்டாங்கன்னா அப்படியே போய் எடுத்து போய் கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து ஹீட் பண்ணிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஏர்லைன்ஸை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லும் போது, ஆமாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாராச்சும் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை வந்து ஹீட் பண்ணி வந்து கொடுப்பாங்களா, நான் சொன்னது எல்லாமே நான்வெஜ்ஜை தான் ஹீட் பண்ணிட்டு வந்து கொடுக்கணும். அது இல்லாமல் நூடுல்ஸ்க்குலாம் வந்துட்டு பவுலை வந்து ஹீட் பண்ண அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு திமுறை பேசுவாங்க. சாரி மேடம், ஒரு வாட்டி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்பாலாம். நீ சாரி கேட்குற விதத்தை பார்த்தா நீ ஃபீல் பண்ணி சாரி கேட்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ என் கை வந்து சுட்டுருச்சு, இப்போ இந்த நூடுல்ஸை நீ தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு ஆஷன் வந்துப்பாங்க. சுற்றி இருக்கவங்களாம் இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. சாரி மேடம் சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிடும். இந்த டேரியோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்னம்மா பண்ணுறா, அந்த பையன் பேர் வந்து காங்க, ப்ளீஸ் விட்டுருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை முடியாது, இவ எப்படி என்கிட்ட இப்படி நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே நூடுல்ஸை வந்து கொட்டி விட்டுருவா. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சைக்கோமா நடந்துக்கிறாண்டு. எல்லாம் பணம் இருக்குது, திமுரு. அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடும். அந்த பொண்ணு அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடும். ஃப்ளைட்டு போயிட்டு அமெரிக்காவில் தான் லேண்ட் ஆகுது. ஸோ அமெரிக்கா இருக்க போலீஸ்லாம் சும்மா விடுவாங்களா, இவளை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை பாருங்கள் ஏர் கோஸ்டர்ஸ் தான் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை இவங்க எவ்வளோ ஆஷா நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த நியூஸ் ஃபுல்லாகவே கொரியா ஃபுல்லாக பரப்ப ஆரம்பிச்சிடும். அந்த வீடியோவில் எடுத்துருப்பாங்க, அவங்களாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சேர்மனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். என் பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க. சேர்மன் வந்து கோப்படுவாரா. சேர்மன் கீழே வந்துட்டு பிஆர் பரவத்தை சொல்வார், இப்போதைக்கு நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு அவங்க அமெரிக்காலேருந்து வந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் சேர்மன் கொஞ்சம் அமைதியாக காம் ஆயிடுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்ன கட்டுறாங்க, அவன் தான் ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கானே. ஸோ இப்போதைக்கு அவன் எந்த வேலைக்கும் போகல. காலையில் ஏஞ்சோடமே வந்துட்டு வீடியோ எடுக்கிறது, அவன் வந்து செல்ஃபி எடுக்கிறது, சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் வந்து ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. இந்த வீட்டிலலாம் பெயிண்ட்லாம் அடிப்பாங்க, அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணி, என்ன பண்ணுறீங்க, காலையிலே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் ஒழுங்காக சமைச்சு வச்சுருக்கேன், அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் பயங்கரமாக ஐஸ் வச்சுட்டு நீ தான் என் உயிர் அப்படி இப்படின்னு பேசிட்டு என்ன பண்ணுவான், நீ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கல, நான் கரெக்டாக டைமுக்கு எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருப்பார் போல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுவாங்களா, அந்த லேடிஸ்லாம் கேட்பாங்க, நீ எதுக்கு உன் ஹஸ்பண்டை இப்படி பார்த்துக்கிறேன், அவர் தான் வந்துட்டு வேலைக்கே போகாமல் வீட்டிலே சும்மா இருக்காரு பாரு, ஒன்றை வந்து வேலை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, அவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க்குக்குலாம் நான் போவேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார், நான் தான் வந்துட்டு இல்லை நான் ஒர்க்குக்கு போயே ஆவேன் அப்படின்னு சொன்னேன், ஏன்னா எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து என்ன ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, வெளியே வந்து ஒரு ஃபுட் ட்ரக் இருக்கும், ஸோ அதை காமிச்சு எனக்கு இதுதான் ஆசை, நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு 3 வருஷமாக வந்துட்டு அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கேன், இதே மாதிரி ஒரு ஃபுட் ட்ரக் வந்து நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், இப்போதைக்கு அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆஃபர் தருவேன் 50% அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லேடி இருப்பாங்களா, அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உதடெலாம் ரொம்ப காஞ்சி போயிருக்குமா, அது ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, ஏன் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப எனர்ஜி இல்லாமல் இருக்கீங்க, இந்தாங்க இந்த விட்டமின், இதை குடிங்க, ட்ரிங்கை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதை பார்த்துட்டுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் கூட நான் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டது இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த விட்டமின் ட்ரிங்க்ஸை வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஹீரோயினோட கேரக்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கைண்டாக நடந்துகிட்ருப்பாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேர்மனை தான் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டுருப்பாள், ஏர்லைன் ஆஃபீஸ்க்குள்ளே. அப்போதைக்கு கரெக்டாக வந்து நியூஸ் சேனலில் ஓடிட்டுருக்கோம், ஒரு பொண்ணு பண்ண எல்லாத்தையுமே ஓடிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இவர் செம்ம டென்ஷன் ஆகுவார். என்னது கொரியா நியூஸ்லேயே வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு, தயவுசெய்து சேனலை மாற்றுங்கடா, ஏன்னா இதை பார்க்கும்போது எனக்கே கொடுமையாக இருக்குது, என் பொண்ணை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், எதுக்கு இவ்வளோ ஆஷா நடந்துக்கிறா, இதுக்காக தான் இவ்வளோ அப்ராட் போய் படிக்க வச்சேன்னா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே தண்டமாக இருக்குது, என் பசங்க எல்லாம் தண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் தலையில் அடிச்சுப்பார். ஃபஸ்ட்டு இவ எப்போ கொரியாவுக்கு வராலாம், அதுக்குள்ளே ஆக்ஷன்லாம் சீக்கிரம் எடுங்க, இவர் ஃபஸ்ட்டு கொரியா கழிச்சிட்டு வாங்கும்போது அவங்க இன்றைக்கி கிளம்பி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு கேஸ் தானே இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி தான் அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ வந்துட்டு இவ
இவ தான் பணக்காரி தானே, ஸோ இவளை போய் எல்லாருமே வீடியோ எடுக்க போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்துட்டு கேள்வி கேட்பாங்களா. அப்போது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பாரு, உங்ககிட்ட காசு பணம் திமிரு இருக்கனால தானே வந்துட்டு ஏழை மக்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆசை நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்னையே வந்து ஏற்றி பேசுறியான்னு சொல்லிட்டு அவன் நெத்தியை வச்சு அவர் மூக்கிலே பொக்குன்னு வந்துட்டு ஒரு அடி வச்சிருவான். ஐயோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து போயிடுவாங்க. அவர் அதுக்கப்புறம் தான் சமயக்கம் வந்துடும், என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃபை வந்து அவசரமாக அழைச்சிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு வருவாங்க. தங்கச்சி வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு வந்து திதி கொடுக்குற நாள், அந்த வருஷம் வரும்ல அவங்க அப்பா இறந்த நாள். ஸோ அதுக்காக வருவாங்க. வீடை வந்து பார்த்துணுமே இப்போ தான் புதுசாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறி இருக்கா போல், பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பார்த்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த ஏர்லைனோட ட்ரெஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கேப் போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்துட்டு ஹீரோயின் வந்து பிடிப்பான். டுஹி நீ ஏமாத்தல நினைக்கிறியா, எனக்கு அது கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இல்லைனா அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லுவானா. இதை பார்த்துட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிடும். ஐயோ திருடன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அவன் வந்து ஓடி போயிடுவான். கரெக்டாக வந்து வெளியே வந்து கத்திட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு டூஹி வந்துடுவான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆக்சுவலி உனக்கு தெரியுமாடி ஒருத்தன் உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான், அவன் யாராக இருக்கும், அதுவும் உன் பேர் தான் சொன்னான், அதுவும் ஒன்று சும்மா விட மாட்டேன் வேற சொன்னான், ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிட்ட போது நம்ம வா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக சொல்லுவான். ஆனால் டூஹி வந்துட்டு பயங்கர கூலாக வந்துட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே அது ஏதாச்சும் எக்ஸில் ஒருத்தவனா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்துக்கோங்க இவளுக்கு நிறைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க போல், எல்லாரையும் கழட்டி விட்டே வந்துருப்பா போல். அவன் எவனாச்சும் இருக்கும், இது வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றாது அப்படின்னு சொல்லுவாளாம். இல்லடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ வேறு தனியாக இருக்கல்ல அப்படிங்கும்போது, இப்போ எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை இன்னைக்கு அப்பாவுக்கு வந்து இன்னும் நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு ஈவினிங் வந்துடு, உனக்கு ஃபுட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாளாம். எனக்கு இந்த ஃபுட்லாம் வேணாம், நான் ரொம்ப டயட்டில் இருக்கேன், இந்த மாதிரி ஃபுட்லாம் நீ எடுத்துகிட்டு போயிடு, நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே வீட்டு பக்கம்லாம் வராது அப்படிங்கும்போது, நீ எதுக்கு இவ்வளோ ஆஷா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா ஹீரோயினும். இங்கே பாரு எனக்கு வந்துட்டு ரொம்ப போராக இருக்குது, உன் கூடயும் அம்மா கூடயும் வாழ்ந்து நீங்கள் 2 பேரும் வேண்டாம் தானே நான் தனியாக வந்துட்டு இருக்கேன், எதுக்கு திருப்பி வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக பேச. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கீழே பாப்பா டேபிளில் வந்துட்டு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். இதை பார்த்துட்டு நீ இப்போ தானே புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்க, இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக போறியா, இந்த வீடை விட்டு எதுக்கு அவனுக்கு பயந்துட்டு போக போறியா, எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லி ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்கே பாரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னோட பர்சனல் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணதும் கிடையாது, இதுக்கப்புறம் ஷேர் பண்ணுற போகிறதும் கிடையாது, நீ ஃபஸ்ட்டு இங்கே எது கிளம்புன்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாக பேசிட்டு போயிடும். நெக்ஸ்ட் ஹீரோட பேரண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க ஹீரோட வீட்டுக்கு வாசலில் நின்றுட்டு ஒரு வாட்ச்மேன் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஹீரோட அப்பா சொல்வார், ஏமா இந்த மாதிரி வாசலில் இருந்துட்டு அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், சுற்றி இருக்கவங்களாம் நம்மளை தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என் பையன் என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் நாளாக, இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தனியாக இருப்பான் போல், ஹீரோ வீடை சுற்றி கேமரா வச்சுருப்பாங்க போல். ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான்னா ஒரு மாதிரி யோகா மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து எந்த மாதிரி யோகா பண்ணுவானா, நம்ம கிட்ட வந்து கேர்ள்ஸோட ஸ்மெல்லே அடிக்கக்கூடாது, எந்த பொண்ணுங்களும் நம்மளை தேடக்கூடாது, எந்த பொண்ணுங்களும் நம்மளை தேடி வரவே கூடாது, நம்ம லைஃப் லாங் சிங்கிளாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இவனுக்கு வந்து பொண்ணுங்களே பிடிக்காது போல். ஸோ இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது, இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஷாக்காக இருக்கும். பாருங்கள் நம்ம பையன் எப்படி இருக்கான், இப்படியே காலம் ஃபுல்லாக சிங்கிளாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜெர்மனியில் வந்துட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அங்கே வந்து என்ன கூப்பிட்டீங்களே, நான் ஏன் வரமாட்டேன்னு இப்போ தெரியுதா, நம்ம 2 பேரும் ஜெர்மனி போயிட்டோன்னா நம்ம பையனை யார் பார்த்துக்கிறது, அப்புறம் அவன் சிங்கிளாகவே இருந்துருவான், அவனுக்கு யாரும் அட்வைஸ் கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம எப்படியாச்சும் நம்ம பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு பேரண்ட்ஸோட ஆதங்கத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து கேட்பார், என்ன அந்த பிளானா, அது வேணாண்டி அப்படின்னு சொல்லுவார். இல்லைங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாருக்கோ ஃபோன் போடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு ஃபுட்லாம் வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ வந்து திருப்பி டூஹிக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பா, அவள் அட்டனே பண்ண மாட்டான். அப்போ கரெக்டாக அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த பாரு அவள் ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு தெரியும்ல, அவள் கண்டிப்பாக வரமாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன கஷ்டம்னா, யாரோ ஒருத்தன் வந்தான் நம்மக்கிட்ட வந்துட்டு தங்கச்சி நினச்சிட்டு பிளாக்மெயில் பண்ணான், அவன் வந்துருப்பானோன்னு சொல்லிட்டு மனசில் வந்துட்டு ஒரு 1000 எண்ணம் ஓடிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாரு நீ தான் வந்து உன் தங்கச்சி மேலே பாசமாக இருக்க, உன் கல்யாண நாள் அன்றைக்கி அவன் என்ன பண்ணான்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவ கல்யாணத்துக்கு ரெடியாக கிளம்பிட்டு இருப்பா. அப்போ வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துட்டு இருக்குமாம். வெயிட் பண்ணுங்கள் என்னோட தங்கச்சி வருவாம், நீங்கள் என் தங்கச்சி பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணிடுங்க அவள் தான் என் தங்கச்சி, நான் அப்படியே என்ன மாதிரி டிட்டவாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வரா, அவள் வந்து ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருப்பாளாம். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு தங்கச்சி டூஹி வந்துடுவாள். வந்தோடனே ரொம்ப கோவமாக வருவா, என்னாச்சு வா டூஹி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாளாம். நீ எனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆஷா நடந்துப்பா. என்ன நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். அப்போது ஒரு கால் லெட்டர் இருக்கும், அதை வந்துட்டு இவன் முன்னாடி கிழிச்சு போட்டு நீ என்ன எனக்கு ஆப்போசிட் கம்பெனிலே போயிட்டு ஏர்லைனில் வந்து ஜாயின் பண்ணலான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கி போடுவா. ஹீரோயின் வந்துட்டு ஒன்று எபிசோடில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பா. சைட் பை சைடு வந்துட்டு அவள் ஆசைப்பட்டு போகிற ட்ரீம் ஜாப்க்காக ஒரு மாதிரி கோர்ஸில் சேர்ந்து ஏர் அட்டெண்டண்டாக இருக்கிறதுக்காக அவள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்காக
இதுக்காக தான் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணியிருப்பா. இவ வந்து செலக்ட் ஆகிருப்பா. அதனால கால் லெட்டர் வந்திருக்கும். அது கரெக்டாக வந்துட்டு டூஹி எடுத்துகிட்டு வந்துட்டு நீனா எனக்கு ஆப்போசிட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறியும் போது அப்போ மீனி கேட்பான், ஏன் அவள் ஒர்க் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அவள் கூடாது, அவள் எனக்கு ஆப்போசிட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னோட ஏர்லைன்ஸில் வந்து நான் மாடலாக இருக்கேன். ஆப்போசிட் ஏர்லைனே என்னோட ட்வின் சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணால் என்ன ஆகுறது என்னோட வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இதுக்கப்புறம் ஏர்லைனில் ஒர்க் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவாங்க, இங்கே பாரு அது என்னோட ட்ரீம் தானே, எனக்கு தானே ஆசை இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அம்மாடி நீ ஒர்க் பண்ணக்கூடாது, உன்னோட ட்ரீம் வேறு ஏதாச்சும் பார்த்துட்டு போ, ஏன் பக்கம் வழியிலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை நடந்துப்பான். ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன் நான் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்பாலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோ, உனக்கு எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உன் அளவுக்கு வந்துட்டு யாரும் ஒரு முட்டாள் நான் பார்த்தது கூட கிடையாது. நீ சரியான முட்டாள். நீ வந்து ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கேன், நானும் உன்ன மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் இருக்க இடத்துக்கு நீ வரக்கூடாது, ஏன் சொல்ல போனால் ஏர்போர்ட் சைடே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா அந்த கல்யாணத்தில் ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லாமல் போயிடுவான். ஹீரோயினா உட்காந்து அழுதுட்டு இருப்பா. ஸோ இதாங்க நடந்திருக்கும். இவங்க அம்மாக்கா சின்ன பொண்ணு பண்ணுறதை பார்க்கும்போது அப்படியே வெறுத்துருவாங்க. ஸோ அவங்க அம்மா இப்போ சொல்கிறாங்க, பார்த்தல அவள் எந்த மாதிரி நடந்துக்கிட்டா, நீ தான் திருப்பி டோஹின்னு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் ஒரு விஷயத்தில் டூஹி வந்து எனக்கு ஓகேவாக தான் தெரியுது. ஏன்னா நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் அப்பா மாதிரி நடந்துக்கிட்ட, அப்பாவுக்கு லாஸ்ட்டாக என்ன ஆச்சு தெரியும்ல, என்னோட காலத்துக்கு அப்புறம் நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன் நினச்சி. ஆனால் டூஹி நினச்சி நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா அவள் எப்படியோ பொழைச்சி வந்துடுவான். ஆனால் நீ எப்படி தான் இந்த உலகத்தில் பொழைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ குட்டி பொண்ணு தான், அம்மா ரொம்பவே நல்லவங்க, நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு அவள் சொல்லுவாள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேர்மனோட பொண்ணு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களே. ஸோ கொரியா ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அது எல்லாமே லாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்லாம் அப்படி கம்மியாகிட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஏர்லைன் ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான் இருந்திருப்பாங்க. அதுவுமே இப்போ பிரேக் டவுன் ஆகுது. ஸோ ஏதாச்சும் ஐடியா இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் போது எல்லாருமே தலை குறிஞ்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டேரியை தான் காட்டுறாங்க. அப்போ காங் போய் பார்ப்பான். டேரி வந்து இன்னுமே ஜெயிலில் தான் இருக்கா போல. ஸோ வந்து கேட்பா, என்ன என் மேலே இன்னுமா கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம், அந்த ரிப்போர்ட்டரை நீ அடிச்சிருக்க. ஸோ அவர் தான் உன் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. அவன் 4 வாரமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பாராம். அதுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து என் காசுக்கு தான் ஆசைப்படுறாங்க, நீ காசு தூக்கி போடு, அந்த நாய் மாரி வந்துட்டு கையெழுத்து போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திம்பராக பேசுவான். காங்க சொல்லுவான், நீ எப்போவுமே இப்படி தான் ரொம்ப லூஸாக பேசிகிட்டு இருக்கேன், உலகத்தை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல. நீ வந்து என்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கல எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு. நான் அப்போல்லாம் யோசிச்சேன் உனக்கு டைவர்ஸ் தரணுமா தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சொல்கிறேன், என்னால் முடியல, நீ பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு மல்லு கட்டிட்டு இருக்கிறது வந்து என்னால் முடியல. இதுக்கப்புறம் எனக்கும் வந்துட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானே சொல்கிறேன் எனக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு, நீ வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவன் அப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இவளுக்கு செம்மையாக கோவம் வரும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு கால் வருது. அந்த கால் அட்டெண்ட் பண்ணணுமே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பதட்டமாறா. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு போகிறா. அவள் எப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். ஸோ அந்த பிளேஸ்க்கு போகிறான். இவன் என்ன பண்ணுவான்னா 3 வருஷமாக வந்துட்டு ஒரு இந்த சீட்லாம் கட்டுவாங்கல்ல. ஸோ அதனால் சீட் கட்டிகிட்டு இருக்கா ஒருத்தவங்க கிட்டே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடி போயிட்டாங்க எல்லாரும் காசை எடுத்துகிட்டு. முக்கியமாக வந்துட்டு ஹீரோயின் தான் வந்து 3 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கா. சில பேர் வந்துட்டு கொஞ்சம் மாதம் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் வாங்கியிருப்பாங்க. இப்படி மாறி இருக்கும். இப்போ ஹீரோயின் காசு தான் முழுசாக வந்து மாட்டிக்கிச்சு. அவங்க இப்படி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிட்டா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி அந்த காசை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவளோட இப்போதைக்கு உள்ள கனவு வந்துட்டு அந்த ஃபுட் ட்ரக் வாங்கணும் தான். எதுவுமே எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட அப்பாவும் ஹீரோவும் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்மன் வந்து கூப்பிட்டுருப்பாரு போல், அதுக்காக போகிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவும் ஒரு கேப்டன் தான். அது இல்லாமல் அவர் ரொம்ப செல்வாக்கான ஆள். ஸோ அவங்க 2 பேர் போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க ஏர் கோஸ்டர்ஸ்லாம் பேசிப்பாங்க. என்ன இது 2 பேரும் அப்பாவும் பையனும் வந்து உள்ளார போகிறாங்க, என்ன ஆச்சுங்கும் போது உனக்கு தெரியாதா இந்த டேரி பண்ண பிரச்சனையால் நம்ம கம்பெனி எல்லாமே ஷேர்லாம் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஐடியா கேட்கறதுக்கு இவங்கள தான் கூப்பிடுறாங்க. சேர்மனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஹீரோட அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சேர்மன் கிட்ட காங் வந்து சொல்வார், இப்போ வரைக்கும் உங்கள் பொண்ணு அடங்குற மாதிரி தெரியல அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஏன் பொண்ணா, உன்னோட பொண்டாட்டி தான், உன் பொண்டாட்டி உன்னால் அடக்கவே முடியாது, இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கத்திட்டு இருப்பார். வளர்க்கும் போது ஒழுங்காக வளர்க்குறது இல்லை, அதுக்கப்புறம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நான் தான் சொல்லிட்டு ஏன் தலையை உருட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பான். சரி நம்மளோட ஷேர்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஷேர் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்து குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் இவங்க வேறு ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கலான்னு இருப்பாங்க. அதுக்காக ஒரு டைப் ஒரு கம்பெனிக்குள்ள டைப் வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி வந்துட்டு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அது வேறு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். சரி நான் வந்துட்டு ஹீரோவும் ஹீரோட அப்பாவையும் வர வச்சிருக்கேன், ஸோ எல்லோரும் மீட்டிங் நடத்தி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ அப்பாவும் வந்துடுவாங்க. அவர் வந்து ரொம்ப வந்துட்டு ஃபார்முலாக பேசுவாரா, டே சும்மா இருடா, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, நீ வந்துட்டு ஒழுங்காக ஐடியா கொடு, நம்ம எப்படி வந்துட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிற ஏர்லைனில் வந்துட்டு என்ன பண்ணுறது, அந்த ஆள் வந்துட்டு இப்போது யோசிக்கிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவோன்னா யோசிச்சுட்டு, அங்கிள் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவான்.
சொல்லு ஓஜின் என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே வந்துட்டு உங்களோட பையனால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என்னது என் பையனா? அவனே ஒரு தண்டம், அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்பாரு. இல்லை எல்லாமே உங்கள் பையனோட மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காதில் போயிட்டு ஹீரோ ஏதோ சொல்வானாம். ஓ அப்படியா? அப்போ என் பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் சேர்மனோட பையனை காட்டுவாங்க. அவரோட பையன் வந்து துபாயில் வந்து நல்லா பொண்ணுங்க கூடலாம் குதூகலமாக ஹாப்பியாக இருப்பான். அங்கே இருக்க பொண்ணுங்கிட்டலாம் வந்துட்டு நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க, நீ எந்த ஊரில் வந்திருக்க, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சு வளைஞ்சு பேசிகிட்டு இருப்பான். சரியான ப்ளே பாயாக இருப்பான் போல். அதுக்கப்புறம் என் பையன் எங்கடா போயிருக்கான் அப்படிங்கும்போது, அவர் வந்துட்டு ஹையர் ஸ்டடி படிக்கிறதுக்கு துபாய் போயிருக்காருங்கும்போது, இங்கே கிழிச்சான், அவன் படிக்கவா போயிருக்கான், ஒழுங்கு மரியாதையாக அவனை வந்துட்டு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பாஸ், நம்ம தான் போய் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்குவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் சொல்லுவான், நல்ல பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா காங் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இன்வால்வ் ஆகிறது வந்து சுத்தமாக பிடிக்காது போல். அவன் வந்துட்டு ஹீரோ பார்த்து மறைச்சிட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.